Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. தமிழ்நாட்டில் 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு ஜூன் 2ஆம் தேதி முதல் தொடக்கம். வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய ஜூன் 9ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் நடத்துவதற்கான அதிகாரியை நியமித்தது தேர்தல் ஆணையம். சட்டப்பேரவையின் கூடுதல் செயலாளர் சுப்பிரமணியன் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருப்பார் என அறிவிப்பு. நாட்டில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரிப்பு. 1009 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். தமிழ்நாட்டில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறப்பு. காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். டெல்லிக்கு போனதாக புலம்பியது போதும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஏதோ டெல்லிக்கு சென்று பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை கையோடு கொண்டு வந்தது போல் பேசுவதாகவும் சாடல். சென்னையில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கருத்தரங்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கருணாநிதியின் கனவாக இருந்ததென ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் இரட்டை வேடம் போடுவதாக பவன் கல்யாண் குற்றச்சாட்டு. மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்பது போல் உள்ளதாகவும் விமர்சனம். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை ஒட்டி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில சுகாதாரத்துறை. வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் கர்ப்பிணிகள் பிரசவ தேதிக்கு முன்னதாகவே மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை மாநகருக்கென தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. மாநகராட்சி ஆணையர் தலைமையில் தனி பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைப்பு. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. சூறைக்காற்றின் காரணமாக நகரின் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தது. கூடலூர் பகுதியில் 2வது நாளாக பெய்யும் கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. இருவயல், தேன்வயல் கிராம பகுதிகளை சூழ்ந்த வெள்ள நீரால் மக்கள் தவிப்பு. கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதி.
உதகை அருகே கேத்தியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் காவல் நிலைய கட்டிடத்தின் மீது விழுந்த ராட்சத மரம். கட்டிடம் கடும் சேதமடைந்த நிலையில் சீரமைக்கும் பணிகள் மும்முரம். பில்லூர் அணையின் நீர்மட்டம் 97 அடியாக உயர்ந்த நிலையில் 13,000 கனஅடி நீர் வெளியேற்றம். நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் தகவல். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 4,000 கன அடியிலிருந்து 13,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 71 அடியாக உள்ள நிலையில் நீர் திறப்பு 105 கன அடியாக உள்ளது. பவானி ஆற்றுப் பகுதிக்கு பேரிடர் மீட்புக் குழு வருகை. வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். கோவையில் பெய்து வரும் தொடர் மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்வு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை. வால்பாறை அடுத்த கவி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். வால்பாறையில் தொடரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 13 அடி உயர்ந்தது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்திமலை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழை. பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அமரலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு செல்ல தடை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடரும் கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதிப்பு. கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அனைத்து அருவிகளிலும் குளிக்க வனத்துறை தடை. தனுஷ்கோடி கடலில் திடீரென வீசிய சூறைக்காற்று. கடல் சீற்றத்தால் வழக்கத்தை விட 5 அடிக்கு மேல் எழும்பும் கடல் அலைகள். மதுபான விற்பனையில் ஈடுபடும் அரசு ஊழல்களை அனுமதிக்கக்கூடாது. சம்திங் ராங் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. சென்னை திருவான்மியூரில் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் கருப்பு அட்டை ஒட்டி நூதன முறையில் பணம் கொள்ளை. கைதான 3 பேர் வார இறுதி நாட்களை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். ஈரோடு இரட்டை கொலை வழக்கின் விசாரணை அதிகாரி மாற்றம். விசாரணையில் அலட்சியம் காட்டிய நிலையில் நடவடிக்கை.
நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்ட காவல்துறையினர் தேடி வந்த முகமூடி கொள்ளையர் துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்த நிலையில் தீவிர விசாரணை. தரமற்ற உணவு விநியோகம் செய்த ஜொமேட்டோவுக்கு 30,000 ரூபாய் அபராதம். சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. கோவை தொண்டாமுத்தூர் அருகே வீட்டை பந்தாடிய ஒற்றை காட்டு யானை. யானை நடமாட்டத்தை வனத்துறை கண்காணிக்க பொதுமக்கள் கோரிக்கை. வைகாசி அமாவாசையை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு மகா அபிஷேகம். பல்வேறு மலர்களை கொண்டு நடைபெற்ற ஆராதனை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. குஜராத் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை போற்றும் வகையில் மலர் தூவி வரவேற்பு அளித்த மக்கள். நாட்டின் முதலாவது 9,000 HP திறன் கொண்ட ரயில் என்ஜின்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரிவினைக்கு பிறகு பிறந்த பாகிஸ்தானின் குறிக்கோள் இந்தியாவிற்கு தீங்கு விளைவிப்பதுதான் என பிரதமர் காட்டம். இந்தியாவின் குறிக்கோள் வறுமையை ஒழித்து பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது மட்டுமே என்றும் விளக்கம். தாஜ்மஹால் வளாகத்தில் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பை நிறுவ முடிவு. வான் தாக்குதலுக்கான அபாயம் அதிகம் இருப்பதால் நடவடிக்கை. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த CRPF வீரர் கைது. இந்தியா குறித்த ரகசியங்களை பாகிஸ்தான் உளவதிகாரிகளுக்கு தெரிவித்தது விசாரணையில் அம்பலம். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் பெய்து வரும் தொடர் கனமழை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் வீசிய புழுதி புயல். கனமழையால் வீடுகள் சேதமடைந்த நிலையில் 20 பேர் உயிரிழப்பு. IPL கிரிக்கெட் தொடரில் மும்பை, பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னரே இரு அணி வீரர்களும் முனைப்பு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.